டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்கிறார். அதற்கு முன்னதாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கிறார். இந்த இடத்தை அவர் இம்முறை ஏன் தேர்வு செய்தார் என்ற கேள்விகள் அரசியல் ரீதியாகவும் சரி, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியும் சரி, நிறைய எழுப்பப்படுறதை பார்க்கின்றோம். இந்த இடத்துக்கும் தனக்குமான தொடர்பை தந்தி டிவி பேட்டியிலேயே பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். ஃபர்ஸ்ட் நேஷனல் எக்ஸ்க்ளூசிவ், இந்த தேர்தல் விழாவுடைய முதல் பேட்டியாக தந்தி டிவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் தமிழ்நாட்டுக்கும் தனக்குமான தொடர்பை, கன்னியாகுமரிக்கும் தனக்குமான தொடர்பை விவரித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த விவேகானந்தர் மண்டபம் எழுப்பப்படும் பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு குமரிக்கு வந்த நினைவுகளையும், ஏக்தா யாத்ரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய ஏக்தா யாத்ரா குமரியில் தொடங்கியதை பற்றியெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பேட்டியில் நினைவு கூர்ந்தார். அதை பார்க்கலாம். முந்தைய பிரதமர்களை எல்லாம் விட தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு ஆழமான ஈடுபாட்டை நீங்க வெளிப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு பல முறை வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, உங்களுடைய முதல் தமிழ்நாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember your first ever visit to Tamil Nadu? वैसे करीब 5 दशक से मेरा கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கேன். நாடெங்கும் சுத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா பக்கமும் சுத்தினப்ப தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்திருக்கேன். அது தவிர கட்சியில் பல பொறுப்புகளில் இருக்கும்போது நான் கன்னியாகுமரி, இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா விவேகானந்தர் பாறையில் அந்த ராக் மெமோரியல் கட்டுமானம் நடக்கும்போது நாங்கள் வந்திருக்கேன். அப்புறம் இந்த 1975 இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப கொஞ்சம் நான் தலைமறைவா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்ய வேண்டி இருந்த காலம். சில கோஆர்டினேஷன் வேலைக்காக அப்ப நான் பல ஊர்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அப்ப நான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன். எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல மக்களுடைய எதிர்ப்புகள், மக்கள் நடத்திய போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கம்பைலேஷன் செய்யணும்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இதுக்காக நாடு பூரா பயணம் செஞ்சு இதில் சம்பந்தப்பட்ட தலைவர்களை எல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சேன். அந்த வேலைக்காக பல நாட்கள் நான் தமிழ்நாட்டில் தங்கி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கட்சி வேலைக்காக ரெகுலரா வந்து போறது உண்டு. அப்புறம் ஏக்தா யாத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம். ஸ்ரீநகர் லால் சௌக்ல தேசிய கொடியை பறக்க விடணுங்கிற ஒரு மாபெரும் கனவோட நாங்க ஜம்மு காஷ்மீர் போனோம். और सपना लेकर के निकले थे क्योंकि उस समय लाल चौक में तिरंगा झंडा को जलाया जाता था श्रीनगर में. பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தன்னுடைய தியானத்தை தொடங்கிவிட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. பிரதமர் விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கக்கூடிய நிலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி ரெஸ்யூம் ஆகி இருக்கிறது என்று அறிகின்றோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த அழகிய விவேகானந்தர் மண்டபத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தியானத்தை தொடங்கி இருக்கிறார். இது ஆன்மீக நிகழ்வில், இது அரசியல் நிகழ்வு. ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் பொழுது பிரச்சாரம் செய்யாமல் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு யுக்தி என்ற குற்றச்சாட்டுகளையும் அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய 45 மணி நேர தியானத்தை தொடங்கி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.